இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாக அமைய உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போறதான தலைப்பு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற வசனத்தை மையமா வச்சு நம்ம தியானிக்க போறோம். யாருக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போறாரு, எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த வருஷம் துவக்கும் போது நம்ம அநேக எதிர்பார்ப்புகளோடும் அநேக கேள்விக்குறிகளோடும் ஒருவேளை நம்முடைய ஆண்டை நம்ம துவங்கியிருக்கலாம். கடந்த ஆண்டுல ஏற்பட்ட சில இழப்புகளினால, சில தோல்விகளினால, எதிர்பாராத சம்பவங்களினால நம்முடைய இருதயமானது மிகவும் துவண்டு போய் காணப்படலாம். இந்த காரியத்துல எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், நான் இந்த காரியத்தை நான் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஆண்டை நம்ம துவங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்றத சொல்றாரு. ஜெயத்தை கொடுக்கிறது ஆண்டவர். நம்முடைய முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது, ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நமக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா எந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயம் உள்ளவர்களா நம்ம வாழலாம், ஜெயம் நம்மளுக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த நாள்ல ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படின்ற தலைப்புல நம்ம தியானிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னதா நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய காரியங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம கண்டிப்பா இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம அறிக்கை செய்வோம். நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம். இந்த காரியத்துல எனக்கு வெற்றி வேணும், இந்த காரியத்துல எனக்கு ஜெயம் வேணும், இந்த காரியம் எனக்கு நடக்கணும், என்னுடைய வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களாக, ஜெப தூபங்களாக நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஏறெடுக்கிறவர்களா காணப்படுறோம். ஆனா அநேக நேரங்களில நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல, அந்த காரியத்துல எந்த மாற்றமும் இல்ல. எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த சூழ்நிலை இன்னும் மோசமான சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுவோம். இப்படி இவ்வளவு வருஷம், இவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த காரியத்துல இன்னும் வெற்றி கிடைக்கல, இன்னும் ஜெயம் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டு இருக்கும்போது நம்மை அறியாமலே ஒரு சோர்வின் ஆவி நம்மளை ஆட்கொண்டுரும். அந்த சோர்வு நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஜெபம் குறையும், நம்முடைய வேலை காரியங்கள், நம்ம செய்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு பின்னடைவுல நம்ம காணப்படுவோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் நமக்கு இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும், ஜெபிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். இந்த ஒரு விதவை இருக்கிறா, அவளுக்கு தன்னுடைய நியாயம், ஒரு காரியத்துல அவளுக்கு நியாயம் வேணும். ஆனா அநீதியான ஒரு நியாயாதிபதி இடத்துல போய் அவ முறையிடுறா. அவ தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காத நியாயாதிபதி அப்படின்னு தெரிஞ்சு கூட அவ தன்னுடைய காரியத்தை முறையிடுறா. ஆனா அவன் அதை செய்யணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இல்ல. இந்த விதவைக்கு இந்த காரியத்துல நியாயம் செய்யணும் அப்படின்ற அவளுக்கு, அந்த காரியத்துல அவனுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்றத அவன் யோசிக்கல. ஆனா அந்த விதவை அடிக்கடி போய் அவளை தொந்தரவு பண்ணனால அவன் என்ன செய்யறான், அவளுக்குள்ள நியாயத்தை தீர்த்து வைக்கிறான், நியாயம் செய்யறான். வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆனா ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா நியாயம் செய்கிறவரா காணப்படுறாரு, நீதி செய்கிறவரா காணப்படுறாரு, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரா காணப்படுகிறாரு. எந்த நேரத்துல ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் செய்வாரு. நம்ம பொறுமையா நம்ம காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு பெரிய ஜெயத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அன்னாளை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவ
மனம் கசந்து தேவனுடைய சமூகத்துல போய் அழும்போது, அவன் நெடுங்காலமா அவன் மலடியா இருந்தா, அவளுக்கு குழந்தை இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சாமுவேல் தீர்க்கதரிசிய அவளுடைய கற்பத்துல பிறக்கும்படியாக ஒரு பெரிய கிருபைய பாராட்டினாரு. இதே போல நம்முடைய வாழ்வில நம்ம வந்து மனம் கசந்து நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து ஆண்டோடைய சமூகத்துல நம்முடைய கண்ணீர்களை நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஊற்றும் போது ஆண்டவர் அதற்குள்ள பலனை தருகிற வல்லவரா இருக்கிறாரு. இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வல்லமையே பெற்ற ஒரு தீர்க்கதரிசியா காணப்பட்டான். அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு ஆவியை பெற்ற சாமுவேல அன்னாளுடைய கற்பத்துல பிறக்கும்படியாக அந்த கண்ணீரின் ஜெபம் அவளுக்கு அந்த பதில கொடுத்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னும் வந்து ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வந்து என்னது பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம ஊக்கமா ஜெபம் பண்றோமா, இல்ல நம்ம சோர்ந்து போய் கடமைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம ஊக்கமா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்குரிய ஜெயத்தை அவர் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இவ்வளவு நாளும் தோல்வியாக, இவ்வளவு நாளும் ஏமாற்றம் உள்ளவர்களாக, இவ்வளவு நாளும் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாததாக காணப்படலாம். அந்த இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவரா காணப்படுறாரு. நம்ம ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. எலியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாரு. ஆனா கருத்தா ஜெபம் பண்ணும்போது வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாமல் இருந்தது. மீண்டும் அவர் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டு என்ன செய்து மழை பெய்தது. அப்போ கருத்தா நம்ம ஜெபிக்கணும். நம்ம அஞ்ஞானிகளை போல நம்முடைய வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை நம்மை அளப்பாதபடிக்கு நம்ம கருத்துள்ளவர்களாக எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதை நம்ம வந்து கருத்தா போக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து பதில் தருகிறவராகவும் அந்த காரியத்துல ஜெயத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறவராகவும் இருக்க போறாரு. இந்த வருஷத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெயத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும், நம்ம பொறுமை உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கணும், ஊக்கமா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதா காணப்படும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய சுபாவங்களுக்குள்ள ஆண்டவருடைய தன்மை, ஆவிக்குரிய தன்மை அதிகமாக என்ன செய்யும் காணப்படும். இந்த ஆண்டுல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இந்த ஆண்டுல நான் வந்து என்னுடைய ஜெப வாழ்க்கைய நான் அதிகரிக்க போறேன். நான் 10 நிமிஷம் தான் என்னால ஜெபிக்க முடியுது அப்படின்னா நான் 1/2 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன் அப்படின்ற தீர்மானத்தை நம்ம எடுக்கலாம். 1/2 மணி நேரம் தான் என்னால ஜெபிக்க முடியுது அப்படின்னா நான் 1 மணி நேரம் ஜெபிக்க போறேன் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கலாம். நமக்காக மாத்திரம் இல்ல, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யலாம். யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாரு. அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக மாற்றி கொடுத்தாரு. எப்ப மாற்றி கொடுத்தார் அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது யோபு அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க, நம்முடைய ஊர்ல உள்ளவங்க, நம்முடன் பணி புரிகிறவங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தொந்தரவுகள், அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஆண்டவரை குறித்து அறியாம இருக்கலாம், அவங்கள ஆண்டவரை குறித்து தெரியாதவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வழி தெரியாதவர்களா இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாறி ஜெயத்தை உண்டாக்க தேவன் வல்லவரா இருக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா சோர்ந்து போய் காணப்படுறான். அவனுடைய வாழ்க்கை எல்லாம் அழிந்து எல்லாம் இழந்தவனாக காணப்படுறான். ஆனா அவன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பு எல்லாம் மாறினது. அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகள், சோர்வுகள், எல்லா காரியங்களிலும் தோல்வியா காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குமா, என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு கலக்கத்தோடு, இந்த ஆண்டுலையாவது நான் சந்தோஷமா முடிப்பனா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, இந்த ஆண்டுல என்னுடைய வேலை காரியங்களில எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா, என்னுடைய வருமானத்துல ஒரு உயர்வு உண்டாகுமா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகவீனத்தின் நிமித்தமாக காணப்படுகிறதான காரியங்களில சுகம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்க ஒருவேளை கலங்கி காணப்படலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஜெயத்தை கர்த்தர் தரப்போறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இன்னும் அதிகமா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட இன்னும் அதிகமா நம்ம ஜெபிக்கிறவர்களாக
பிள்ளைகளாக காணப்படணும். இதைத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்ம ஒவ்வொருவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்ம அதிகமா ஆண்டவருக்காக செயல்படுவதும் ஆண்டவர் உதவி செய்வாரு. ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். குடும்ப வாழ்க்கை, சரீர பிரகாரமான சுகம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் ஜெயமாய் இந்த ஆண்டுல நம்மளுக்கு எல்லாவற்றையும் நமக்கு சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம இந்த ஆண்டை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் நான் என்னுடைய ஜெபத்துல ஒரு குறைவுள்ளவளாக நான் குறைவுள்ளவனாக நான் காணப்பட்டேன். இந்த ஆண்டுல எனக்கு ஜெயம் வேணும், இந்த காரியத்துல எனக்கு ஜெயம் வேணும், இந்த வேலையில எனக்கு ஜெயம் வேணும். எப்படி எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அதிகமா ஜெபிப்பேன், சோர்ந்து போகாம நான் ஜெபிப்பேன், ஊக்கமாக நான் ஜெபிப்பேன், கருத்தா நான் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டுல நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அதற்காக நீங்க சொல்லியிருக்கீங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டுல எங்களுக்கு நீங்க நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஜெயங்களை நீங்க எங்களுக்கு தரும்படியாக எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.